ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நற்பவி சமையல். இன்றைக்கி நம்ம ப்ரோக்கலியில் குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இதை நீங்கள் இட்லி, சப்பாத்தி, தோசை, பூரி, சாப்பாடு இது எல்லாத்துக்கூடமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். முதல்ல ப்ரோக்கலியை ஃப்ளோரட்ஸாக கட் பண்ணிவிட்டு அது தண்டை முதல்ல பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுக்கணும். அது கூட அந்த ஃப்ளோரட்ஸை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 2 தக்காளி பொடியாக நறுக்குனது, 10 பல் பூண்டு, 1 இன்ச் பட்டை, 4 லவங்கம், 1 கொத்து கருவேப்பிலை, ப்ரோக்கலி லீவ்ஸ் கொஞ்சம். இதோட 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, அந்த பூண்டில் வந்துட்டு ஒரு 8 பல் பூண்டு, அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, அது கூட அந்த பட்டை லவங்கம் எல்லாத்தையுமே போட்டு இது கூட கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியில் ஒரு டீஸ்பூன் எடுத்து இதில் போட்டுட்டு நல்லா நைஸான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு பட்டை லவங்கம் போட்டுட்டு பூண்டை போட்டுட்டு வெங்காயம் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா கிளறிக்கணும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையுமே அந்த ப்ரோக்கலி லீவ்ஸையும் போட்டு நல்லா கிளறிக்கணும். போட்ட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அது கூட மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சதுமே நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்குமே அந்த மசாலா நல்லா வேகணும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் 1 கிளாஸ் தண்ணியை விட்டு அதை ஃபுல்லாக அலசிட்டு அந்த தண்ணி இதில் ஊற்றிக்கணும். இது கூட எக்ஸ்ட்ராவாக 2 கிளாஸ் தண்ணியை விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். இந்த டைமில் நீங்கள் உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுமே வேக வச்சுருந்த ப்ரோக்கலி எடுத்து இதுக்குள்ளே நம்ம போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். பாக்கி எல்லாமே இந்த ப்ரோக்கலி வேகிற வரைக்குமே தண்ணி நல்லா கொதிக்கணும். அந்த டைமில் உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கெட்டியுமே ஆகிடும். இது கூட பொடியாக நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி தலையை இதில் தூவி விட்டுறணும். உங்கள் ப்ரோக்கலி குருமா ரெடி. அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.